பிரபஞ்ச இயக்கங்களையே தனது உடலாக தனக்குள்ளே ஈடறியா இனம்புரியா அனைத்து நுண்கிருமிகள் முதல் மகா யுக மாற்றங்கள் வரை தன் உடம்பிற்குள்ளே அனைத்தையும் அடக்கி ஆண்டு கொண்டு பிரபஞ்சத்தையே நூலாக வடித்து சிவபெருமானின் உருவத்தை தரித்திருந்த பொழுதும் நாராயணனாக மாறி களிமாற்றத்திற்காக பலவித தியாகங்களையெல்லாம் செய்து கலியுகம் என்னும் விஷயத்தை களிமாற்றமாக மாற்றி கலியுகமே பொய்த்தமைக்கு காரணமாக இன்று சத்திய நாராயணனாக நின்று திருச்சி மாநகரிலே அனைவருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் வாழை சித்தரின் திருப்பாதத்தை தொட்டு வணங்கி எமது குருவாம் பரம குருவான அகத்திய பெருமானையும் வணங்கி வந்தமர்கிறேன். விஸ்வாமித்திரன் இன்று சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கும் ஏகாதசி பெருவிழா திருவிழா பல காலங்களாக அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இத்திருவிழாவல்ல பிரபஞ்ச விழாவாக திகழும் நகரும் சபை கண்ட சத்திய நாராயண முதல் பூஜையாக திருச்சி மாநகரிலே நடந்தேறி சிறந்தேறி கொண்டிருக்கும் இப்பூஜையே அப்பூஜை. இன்று முதல் இறை நூல் என்றழைக்கப்படும் அனைத்து நூட்களையும் தனக்குள்ளே தாங்கிய சித்தன் நகரும் வகையிலே சபையும் நகரும். அவனுடன் நகரும் அத்திருநாள் எங்கு சென்றாலும் அந்நாள் பெருநாளாகவே திகழும் என்பதையும் விஸ்வாமித்திரன் இன்று உரைக்கிறேன். இது எதற்காக செய்யப்படுகிறது? எதற்காக சத்சங்கங்கள் இன்று நிகழ்ந்தேறி கொண்டிருக்கிறது? எதற்காக ஏகாதசி திதியை இன்றே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால், அகத்திய பெருமானின் ஆசி போல் ஏகாதசி இன்றே பிறந்து விட்டது நமக்கனைவருக்கும். நகரும் திசை எல்லாம் பிரபஞ்ச விசையாக தன்னுள் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் சிவபெருமானின் ரூபத்தை சத்திய நாராயணனாக மாற்றி அமர்ந்திருக்கும் வாழை சித்தருக்காக நடந்தேறி கொண்டிருக்கும் பெருவிழா ஏகாதசி பெருவிழா. அதனால் அங்கு வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் விஸ்வாமித்திரன் என்ன கூறுகிறேன் என்றால், அனைவரும் அங்கு காண்பது வாழை சித்தரை அல்ல, வாழை சித்தர் ரூபத்திலும் அம்மை ரூபத்திலும் காண்பது சத்திய நாராயணனையும் மகாலட்சுமியையும். அதனால் அனைவரும் அவர்களை வணங்கி நின்று எவ்வாறு சத்திய நாராயண பூஜை நிகழ்த்திய அனைவருக்கும் வாழ்வியலில் எக்குறைகளும் இருக்காது என்று உரைப்பார்களோ, அதைப்போல் காணொலியிலே கண்டிருக்கும் அனைவருக்கும் நேரிலே கண்டிருக்கும் அனைவருக்கும் எக்குறைகளும் இருக்காது என்பதை விஸ்வாமித்திரன் ஊர்ஜிதமாக உரைத்தும் அங்கு வந்து யாம் சொல்லிய ஒரு சிறு சொல்லுக்காக செவி சாய்த்து அங்கு வந்து அமர்ந்து அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு தரிசித்து கொண்டும் ஆனந்த யுகமாக தன் மனதிலுள்ளே ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து வாழை சித்தரின் சீடர்களுக்கும், வாழை சித்தரின் நூல் தாங்கிய சீடர்களுக்கும், வாழை சித்தரின் நல் உள்ளத்தை தனக்குள்ளே தாங்கி வாழ்வே வாழை சித்தர் தான் என்று எண்ணி நிற்கும் அனைத்து சீடர்களுக்கும் நல்லாசிகள் பகிர்ந்தும், அனைத்து நல்லாசிகளுடன் அகத்திய பெருமானின் அருள் ஆசியும் வாழை சித்தரின் அருள் ஆசையும் சத்திய நாராயணனும் மகாலட்சுமியின் அருட்கடாட்சத்துடன் கூடிய பெரும் ஆசியும் அனைவருக்கும் பகிர்ந்தளித்து அமர்கிறேன். விஸ்வாமித்திரன்.